ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வறுத்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது கிராமத்து சைட்லலாம் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கையால் அம்மியால் அரைச்சி செய்வாங்க. நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் அம்மியிலலாம் ஆட்டுறதில்ல, ஆனால் மிக்சியிலேயே இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, முழு மல்லி எடுத்துக்கிறேன். கூடவே 10லேருந்து 15 சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இதை நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. அந்த மல்லியோட மணம் வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வத்தல் நீங்கள் நல்லா காரசாரமாக சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் அந்த மசாலா இவ்வளோ தான் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கணும். நீங்கள் சிக்கன் கூட வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தயாரிச்சிடலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை 1 கை. இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் அந்த பச்சை வாசனை மசாலாவில் உள்ள மல்லி சீரகம்லாம் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 மூடி தேங்காய், அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்குமே நீங்கள் அந்த மசாலாவோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காவை ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா குழம்பு பச்சை வாசனையோடு இருக்கும். இப்போ தண்ணி இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு, இந்த குழம்பு பொதுவாகவே நமக்கு நல்ல லிக்யூட் பதத்தில் இருந்தால் அப்படின்னா தான் நல்லா இது இட்லி, தோசை இதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெலாம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் சிக்கனை. இப்போ நம்மளோட அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம சூடாக ஒரு இட்லியோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சாதத்துக்கு நல்லா அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பும் நல்லாயிருக்கும். இதை விட நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி கிடச்சதுன்னா இந்த ஸ்டைலில் நாட்டுக்கோழியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.